ஏயா இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொறுக்கி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? இப்பதான் தெரியுது உனக்கு வாயில வாஸ்து சரியில்லை. ஆமா பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்க. சரளா சரளா இங்க வாமா. அம்மா என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, சின்ன தங்கத்துக்கு குடுக்கறதுக்கு நல்ல பசுமாட்டு தயிரை கெட்டியா ஊத்தி வைக்க சொன்னேனே, ஊத்திட்டியாமா? ஊத்தி அப்பவே வச்சிட்டேமா. நல்ல கெட்டியா இருக்குமா அப்ப? சரிம்மா. அப்புறம் பூசணிக்காய் பொரியல் பண்ணிட்டேன். தயிர் சாதமும் பூசணிக்காய் பொரியலும் கொடுப்போம். அதான் காரமே இல்லாம நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, சாத்துக்குடி ஜூஸும் போட்டு வச்சிருக்கேன். சீக்கிரமா புண்ணு சரியானதுக்கு அப்புறம் சின்ன தங்கம் நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிடணும். பாவம் அந்த பிள்ளைய விட்டுட்டு நம்ம மட்டும் சாப்பிடறதுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா கொஞ்ச நாள்ல சரியாயிடுமா? ஒன்னும் இல்லம்மா, நம்ம குடும்பத்துக்கு திருஷ்டி பட்டுச்சு. இந்த வீட்ல மட்டும் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு ஊரே பேசுதுமா. அண்ணனுக்கு ஒண்ணுனா தம்பி நிக்கிறாப்ல, தம்பிக்கு ஒண்ணுனா அண்ணன் நிக்கிறாப்ல. அப்புறம் பேசாதா ஊரு? இந்த காலத்துலயும் அண்ணன் தம்பிங்க இப்படியா இருப்பாங்கன்னு எத்தனை பேர் தெரியுமா பேசுறாங்க? என்ன சொல்லலாம் சொல்ற? ஆமாமா, நேத்து சாயங்காலம் ரேஷன் கடைக்கு போனேன். அப்பா கூட நம்ம வீட்டை பத்தி தான் என்கிட்டயே வந்து விசாரிச்சாங்க. என்ன தம்பி கொண்டுனோனே அண்ணன் உசிரியே குடுக்கற மாதிரி ஆஸ்பத்திரியில எல்லாம் அழுவுது அப்படிலாம் கேட்டாங்க தெரியுமா? ஆமா சரளா, நீ சொல்ற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு கண்ணு பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதேதாமா, இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரையும் உட்கார வச்சு சுத்தி போடுங்க. ஆமா நீ சொல்றது சரிதான், சுத்தி போட்டுருவோம். சரிம்மா. சரி சரளா, இந்தா மாதுளம்பழம் ஜூஸ் வச்சிருக்கேன். அதை கொண்டு போய் நம்ம சின்ன தங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு வா. பெரிய தங்கத்துக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். நீங்க போட்டு வைப்பீங்க, அதுக்கு அவங்க 2 பேரும் குடிக்கிறதுக்கு வீட்ல இருக்கணும்ல. 2 பேரும் வீட்ல இல்லையா? எங்க போயிட்டாங்க? ஏமா போறப்ப சரளாக்கா நாங்க இங்க போயிட்டு வரோம் அங்க போயிட்டு வரோம் என்கிட்ட சொல்லிட்டா போவாங்க? உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போவாங்க, என்கிட்ட கேக்குறீங்க? ஐயோ என்கிட்ட ஒன்னும் சொல்லலையேமா. சின்ன தங்கத்தை கூட்டிட்டு பெரிய தங்க எங்க போச்சு? சரி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் கொடுப்போம். வேதா என்ன பண்றா? வேதாக்கும் சேர்த்து தான் ஜூஸ் போட்டேன். நீ போய் வேதா கொடுத்துறியா? நான்லாம் போக மாட்டேமா, நீங்களே போய் கொடுங்க, இல்லனா அவங்களே வந்து எடுத்து குடிக்க சொல்லுங்க. சரளா என்னம்மா, அவ நம்ம வீட்டோட மருமக. மருமகனா அந்த வேலை செய்ய மாட்டாங்களாமா? மகாராணி கணக்கா போய் உட்காந்துக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏம்மா வேலை கூட செய்ய வேணாம், நானே ஒத்தாலா எல்லாத்தையும் பாத்துக்குவேன். கொஞ்சமாவது நல்லா பேசணும்லம்மா. மூச்சில் அடிச்சாப்ல பேசினா என்னம்மா பண்றது? ஏன் சரளா உன்னை கஷ்டப்படுத்திட்டாளா? கஷ்டப்படுத்துறதுக்குலாம் இல்லம்மா, இவங்க சொல்றதுக்குலாம் நான் மனசு கோண மாட்டேன். ஆனா ஒரு மாதிரி இருக்குமா, பேசுறதெல்லாம் சுருக்கு சுருக்குன்னு நறுக்கு நறுக்குன்னு பேசுறாங்கம்மா. கடுப்பாவதா இல்லையா? என்ன பண்றது சரளா, ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. சரி நீ குடுக்க வேணாம், நான் குடுத்துக்கிறேன், இல்லனா அவளே வந்து குடிக்க சொல்லிடுறேன். சரிம்மா. மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம தோட்டத்துல தக்காளி செடி வச்சேன், நல்லா வந்து பொட்டு விட்டு இருக்குமா. அப்படியா? ஆமா, அதை நான் போய் பார்த்து தண்ணி ஊத்திட்டு வரேன். அப்படியே மல்லிகைப்பூ செடிக்கும் ஊத்திட்டு வா. எல்லாத்துக்கும் ஊத்திட்டு வரேம்மா. சரிம்மா. மல்லிகை மல்லிகை பந்தலு அது மணக்கும் மல்லிகை பந்தலு, என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாயே, கண்கள் மயங்கி போய் நின்றேன் தன்னாலே. நல்ல பொண்ணு, நல்ல பாட்டு பாடுறா. பெரிய தங்கமோ சின்ன தங்கமோ எங்க போனாங்க? என்னது இது? எதையோ உடைக்கிற சத்தம் மாதிரி கேக்குது. அதுவும் கிரிஷ் ரூம்ல இருந்து. கிரிஷ், ஐயோ டிவி, பூத்தொட்டி, போனு எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. கிரிஷ், ஐயோ புள்ள கை. கிரிஷ் 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 என்ன பாச்சு? கிரிஷ் கைய காட்டு, கையில ரத்தம் வருது. கிரிஷ் மா, இதெல்லாம் ஒரு வலியாமா? எனக்கு மனசுல இருக்கிற வலிய விட இந்த கையில இருக்கிற வலியெல்லாம் ஒரு வலியே கிடையாது. கிரிஷ் என்ன சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கையில இருக்கிற காயத்துக்கு நான் மருந்து போடுறேன். கையில இருக்கிற காயத்துக்கு நீங்க எப்ப மருந்து போட்டுருவீங்க? ஆனா என் மனசுல இருக்கிற காயத்துக்கு யாரு வந்து மருந்து போடுவா? டேய் என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? எதுக்குடா டிவி எல்லாத்தையும் போட்டு உடைச்சு வச்சிருக்க? அவ்வளோ கோவமா எனக்கு? அவ்வளோ கோவம்? டேய் என்ன கோவம்? யாரு மேல கோவம்? என்னடா பேசுற? மா உங்களுக்கே நல்லா தெரியும், நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கலனா வேற யாருக்குமே கிடைக்க விட மாட்டேன். ஐயோ நீ இப்ப என்ன ஆசைப்பட்ட? உனக்கு இப்ப என்ன கிடைக்கல? என்னடா சொல்ற? மா 5வது படிக்கும் போது ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அது என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அத எப்படிடா மறக்க முடியும்? வாழ்நாள்ல மறக்கவே முடியாத சம்பவம்ல நீ பண்ண. உன்ன ஒரு எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போனப்ப அங்க ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கின. அந்த பென்சில் பாக்ஸ்லயே ஷார்ப்னர், இரேசர்னு எதை பட்டன் அழுத்தினாலும் அது வெளியே வரும். அப்படி ஒரு பென்சில் பாக்ஸ எங்க கிட்ட கேட்டு அடம் பிடிச்சு வாங்கின. ஆமா, என் ஸ்கூல்லயே நான் மட்டும் தான் அந்த பென்சில் பாக்ஸ வச்சிருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நான் வாங்கின 2 நாள்லயே அதே மாதிரி கலர்ல அதே மாதிரி பென்சில் பாக்ஸ இன்னொருத்தன் வாங்கிட்டான். ஐயோ அவனை நீ சும்மாவா விட்டு? காம்பஸ்ல அவனோட கையவே கிழிச்சிட்டேடா.
அவன் கையை கிழிச்சது மட்டும் இல்லாம உன்கிட்டயும் அந்த பென்சில் பாக்ஸ் இருக்க கூடாது அவன்கிட்டயும் இருக்க கூடாதுன்னு ரெண்டுத்தையும் போட்டு சுத்தியில வச்சு உடன் உடைச்சிட்டியே. அதேதாம்மா, நான் 5வது படிக்கும் போதே எவ்வளோ வெறியோட இருந்திருக்கேன்னு பாருங்க, அதுவும் ஒரு பென்சில் பாக்ஸ்க்கு. அப்படி இருந்தன்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை எப்படிம்மா இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுப்பேன்? டேய், என்னடா பேசிட்டு இருக்க? யாருக்கடா விட்டு கொடுத்த? நிம்மதியதாம்மா. நான் ஒரு பிளான போட்டு அந்த நிம்மதியை மடக்கலான்னு நினைச்சா அந்த பிளான்ல குறுக்க பூந்து அந்த ஆதி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாமா. என்னால நிம்மதி கிட்ட கெட்ட பேரு தாமா வாங்க முடியுது, ஒரு டைம் கூட நல்ல பேரை வாங்க முடியல. என்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பென்சில் பாக்ஸ் இன்னொருத்தன்ட்ட இருக்க கூடாதுன்னு நினைச்சேன்னா எப்படிமா நிம்மதியை இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுப்பேன்? டேய் கிரிஷ், முடியாது. என்னால நிம்மதிய யாருக்கும் விட்டு தர முடியாது. வேணாண்டா, நீ யாருக்கும் நிம்மதியை விட்டு தர வேண்டாம். டேய், நீ இப்படி கோவப்படாதடா. நான் சுடர் கிட்ட பேசுறேன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. நீ இப்படி கோவப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இங்க பாருடா, நிம்மதி கிட்ட உன் காதல சொன்னியா? இல்ல. டேய், உன் காதல அவகிட்ட சொல்லாம அவளுக்கு எப்படிடா தெரியும்? இங்க பாரு, ஒண்ணு நீ போய் அவகிட்ட உன்னோட மனசுல இருக்கிற காதல சொல்லு. அப்படி இல்லனா நான் சுடர் கிட்ட பேசுறேன்டா. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் கிரிஷ் நீ நிம்மதியை சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழ முடியும். அம்மா, நான் நிம்மதியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவ என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அது தப்பா? அது தப்பு கிடையாதுப்பா, அது கரெக்ட் தான். ஆனா ஒரு வாட்டியும் தடங்கள் நடக்குதுன்னு தெரியறப்ப நீ என்ன பண்ணணும்? நிம்மதி கிட்ட உன் மனசுல இருக்கிற காதல சொல்லு. அவ கண்டிப்பா உன்னை ஏத்துப்பா. ஏன்னா நிம்மதியோட அம்மா அப்பாக்கு நம்மள நல்லாவே தெரியும், உன்னையும் அவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் சொல்றேன், அவகிட்ட உன் மனசுல இருக்கிற காதல முதல்ல சொல்லு. அப்புறம் அவ என்ன சொல்றான்னு பாத்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம். சரிம்மா. இங்க பாரு கிரிஷ், இத கூட நீ கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலான்னு நினைக்கவே நினைக்காத. உடனே இப்பவே இந்த நிமிஷமே சொல்லு. அம்மா, என்னம்மா இப்பவே வா? ஆமா கிரிஷ், தள்ளி போட போட நிம்மதி உன்னை விட்டு போய்கிட்டே இருப்பா. அவளை இப்பவே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அவகிட்ட உன் மனசுல இருக்கிற காதல சொல்லு. அவ சரின்னு சொல்லிட்டானா சந்தோஷமா இரு, முடியாதுன்னு சொல்லிட்டானா என்கிட்ட சொல்லு, நான் சுடர் கிட்ட பேசுறேன். எனக்கு ஓ சந்தோஷம் தான் முக்கியம் கிரிஷ். நீ மனசுல ஆசைப்பட்ட பொண்ணு நிம்மதி, அவ கூட நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அதை விட்டுட்டு இப்படி கோல மாதிரி டிவியை உடைக்கிறது போனை உடைக்கிறதுன்னு உன்னை நீயே காயப்படுத்திட்டு இருக்கிறது முட்டாள்தனம். அம்மா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இப்பவே இந்த நிமிஷமே நிம்மதிக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட என் காதல சொல்றதுக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்றேன். நல்லது கிரிஷ், இப்பதான் நீ என்னோட பையன். உன்னோட வாழ்க்கைய நீ முடிவு பண்ணிட்ட, அதுக்கு உறுதுணையா நான் இருப்பேன். சரி, நிம்மதி கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லு அவ என்ன சொன்னான்னு. சரிம்மா. சரிப்பா, கையில கட்டு போட்டு விடுறேன். அப்புறம் கொஞ்சம் வெளியே வந்து உட்காரு. ஃபுல்லா கிளாஸா உடைச்சு வச்சிருக்க, எல்லாத்தையும் சீக்கிரம் கிளீன் பண்ணணும். மா, சாரிமா. டேய் பரவாயில்லடா, இது அந்த வயசுக்கு உரிய கோவம் தான், வரதான் செய்யும். அதுக்காக உன்னை நீயே காயப்படுத்திக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி வா. அம்மா சொல்றது 100க்கு 100 உண்மை. அம்மா சொன்ன மாதிரி இப்பவே நிம்மதிக்கு ஃபோன் பண்ணி காஃபி ஷாப்க்கு வர சொல்லுவோம். அங்க என்னோட காதல அவகிட்ட சொல்ல போறேன். அவ ஏத்துக்கிட்டானா ரொம்ப சந்தோஷம், ஏத்துக்கலனா அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுவோம். அவங்க அம்மா அப்பா சொன்னா கண்டிப்பா நிம்மதி ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். கண்டிப்பா நிம்மதி ஏத்துக்கணும், ஏத்துக்க வைப்பேன். ஹலோ நிம்மதி. சொல்லு கிரிஷ். நிம்மதி, என் மேல கோவமா? நீ என்ன வீட்டுக்கு நேரா கூட்டிட்டு வந்திருக்கணும், நீ என்ன அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனல, அதான் எனக்கு உன் மேல ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. சாரி நிம்மதி, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, இப்ப எதுக்கு கால் பண்ண? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. போன்ல இல்ல, நேர்ல பேசணும். நேர்லயா? நேர்ல என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? அத நேர்ல வந்து சொல்றேன். நம்ம பாண்டி பசார் கிட்ட ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல, அங்க வந்துரு. இப்போ வா. ஆமா. சரி, ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு வரேன். சீக்கிரம் வந்துரு நிம்மதி. ஓகேடா, வரேன். ஹே, அப்புறம் தனியா வா, கூட அந்த ஆதி எல்லாம் கூட்டிட்டு வராத. ஏன்? வான்னு சொல்றல. ஆதி கிட்ட சொல்லாம எப்படி? சரி ஓகே, வரேன், வை. சுடர், நீங்களா? பயந்துட்டேன். என்னது பயந்துட்ட?
நீங்களா? உங்க வீட்டுக்கு திருட வந்தேன் நினைச்சீங்களா? இல்ல இல்ல, உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போவரல, உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தாலே தெரியுது. என்னது இது? 2 டிஃபன் கேரியர்ல. இதுவா உங்க சின்ன தங்கத்துக்கு சாப்பாடுங்க. சாப்பாடா? ஐயோ, ஏன் சுடர் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்தீங்க? நானே இங்க தயிர் சாதம் தான் வச்சிருக்கேன் அவனுக்கு. ஏங்க, தயிர் சாதம் கொடுத்தா உடம்பு வேணா நல்லா இருக்கும், ஆனா புண்ணு சீக்கிரம் ஆறணும்ல. அப்படியா? புண்ணு ஆறுற மாதிரி நீங்க என்ன சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நம்ம மெனுவை மட்டும் கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க. நீங்க எப்போதுமே ஆடி போய் அசற அளவுக்கு தானே மெனு கொடுப்பீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? ஐயோ, நம்ம சின்ன தங்கத்துக்காக ஸ்பெஷலாலாம் செஞ்சிருக்கேங்க. ஸ்வீட் கூட செஞ்சிருக்கேன். ஸ்வீட்டா? ஆமாங்க, சீக்கிரமா சரியாகணும்னு காஃப் சிரப்ல காஜு கத்தலி பண்ணிருக்கேன். காஃப் சிரப்ல காஜு கத்தலியா? ஆமா, அப்புறம் ஆயின்மெண்ட்ல அவியல் கூட பண்ணிருக்கேன். சுடரு? ஆமா ஆதியம்மா, எல்லாம் நம்ம ஆதிக்காக தான். ஆதி, இதெல்லாம் சாப்பிடணுமா? பின்ன சாப்பிடறதுக்காக தானே கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நல்ல வள்ள வதக்கிட்டு சாப்பிட்டா தானே பிள்ளைக்கு சீக்கிரம் புண்ணு ஆறும் சரியாகும். இல்ல, 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்த புள்ள, அதான் யோசிக்கிறேன். தெரியுது, உங்க கண்ணுலயே பயம் தெரியுது. ஆதியம்மா, இதெல்லாம் சும்மா காமெடிக்கு சொன்னது. எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த லிஸ்ட் தான். நான் நல்ல சாப்பாடு தான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், தைரியமா ஆதிக்கு கொடுங்க. அதானே பார்த்தேன், ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். சுடரு, நீ காமெடி பண்றதை இன்னும் நிறுத்தல, சேட்டை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது உனக்கு. ஆதியம்மா, சுடரோட சேட்டை கூடவே பிறந்தது, என்னைக்கும் இதை விட்டு போகாது. ரொம்ப நல்லது. இப்படி இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நீ சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம உன் கூட இருக்கிறவங்களையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறல்ல சுடரு. இது மாதிரி எல்லாருக்கும் அமையாது. என்ன ஆதியம்மா, போறப்ப நம்ம தூக்கிட்டு போறோம். வாழ போறது ஒரு வாழ்க்கை, சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குறைதான். நான் சாகிறதுக்கு முன்னாடி என் புள்ளைய மட்டும் நான் பாத்துறணும். 2 வயசுல தொலைச்ச புள்ள இப்ப வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கும். எனக்கு நிம்மதியை பத்தி எந்த கவலையும் இல்ல. அவ நல்லா படிக்கிறா, அவளோட வேலைய அவ நல்ல கவனமா பாத்துக்கிறா. அவ போற இடத்துல கண்டிப்பா நல்லாவும் இருப்பா, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா என் புள்ளைய மட்டும் நான் பாத்துறணும். பாத்துட்டா அதுக்கப்புறம் என்ன, சந்தோஷமா ஜாலியா இருப்பேன். என்னை விட இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பேன். நான் கூட பயந்துட்டேன் சுடரு, வேற ஏதோ சொல்ல போறியோன்னு. கண்டிப்பா சுடரு, உன்னோட நல்ல மனசுக்கும் உன்னோட நல்ல குணத்துக்கும் உன் பையன் உன்கிட்ட திரும்பி வருவான். நீயும் சரி, உன் வீட்டுக்காரரும் சரி, யாருக்குமே துரோகம் நினைச்சதே கிடையாது. எல்லாரையுமே சந்தோஷமா பாத்துக்குவீங்க. 4 பேருக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட நீ எல்லாம் ஃப்ரீயாவே சாப்பாடு கொடுத்துருக்க. டெய்லி ஒரு 10 பேராவது உன் கடையில வந்து ஃப்ரீயாவே சாப்பாடு சாப்பிட்டுட்டு போறாங்க. அப்படியெல்லாம் வச்சிருக்க. கண்டிப்பா உன்னோட நல்ல குணத்துக்கு நல்லதுதான் நடக்கும். உன் பையன் சீக்கிரம் வந்துருவான் பாரு. கண்டிப்பா வருவான், அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, நான் சமைச்சதெல்லாம் ஆறிட போகுது ஆதியம்மா. எங்க சின்ன தங்கம் பெரிய தங்கம் யாரையுமே காணோம். நானும் அவங்கள தான் சுடர தேடிட்டு இருக்கேன், அவங்க யாரையுமே காணோம். அடடடா, சரி வச்சிருப்போம், அவங்க வந்தோடனே சாப்பிடட்டும். என்னங்க 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 ஆச்சு? ஐயோ, அடிபட்டிருக்கு. என்னங்க என்னாச்சு? வேதா குரல் மாதிரி கேக்குது. ஆமா, அடிபட்டுருச்சுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். என்னங்க என்னங்க அது? தலையில அடிபட்டிருக்கு. என்னங்க எங்கங்க போயிட்டு வரீங்க? 2 பேரும் ரொம்ப நேரமா காணோம். என்னங்க ஏதாவது சொல்லுங்க. ஹே, எதுக்கு இப்படி டென்ஷன் ஆவற? பின்ன டென்ஷன் ஆகாம என்னங்க பண்ணுவாங்க? என்னங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு பதட்டமா வருதுங்க. ஆமா, இப்ப 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? இங்க பாரு வேதா, நானும் ஆதியும் வெளியே தான் போனோம். போயிட்டு வர வழியில லைட்டா தடுக்கி விட்டுருச்சு, கீழே விழுந்துட்டேன். அதான் தலையில அடிபட்டுருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. கீழே விழுந்துட்டீங்களா? கீழே விழுந்து சட்டை வேஷ்டி எல்லாம் அப்படியே இருக்கு, ஆனா தலையில மட்டும் அடிபட்டிருக்கு. அது எப்படி நடக்கும்? ஏ, அது ஒண்ணும் மண்ணு தரல, ரோடு தானே. ரோட்ல நடந்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்ததுனால தலையில மட்டும் அடிபட்டுருச்சு. அதான் சட்டை வேஷ்டி எல்லாம் அழுக்காகாம அப்படி இருக்கு. இல்ல, நீங்க ஏதோ போய் சொல்றீங்க, எனக்கு தெரியுது. என்னங்க என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. ஆதி, நீ அதை சொல்லுப்பா, நீ அவரு கூட தானே இருந்த? ஆமாங்க, கூட தான் இருந்தேன். அது என்ன ஆச்சு? என்ன பெரிய தங்கம் கண்ணு? ஐயா, என்னையாச்சு கண்ணு? என்ன கண்ணு, தலையில ரத்தம் வருது? ஆமா ஆமா, ஒண்ணும் இல்லம்மா, பதறாதீங்க. அது நடந்து வந்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டேன், அதான் தலையில அடிபட்டிருக்கு. ஐயா, என்னையா சொல்ற? பெரிய தங்கம் பார்த்து நடக்க கூடாதா ஐயா? மா, இதெல்லாம் ஒரு விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். தம்பி, டிஞ்சர் வச்சு தொடச்சிட்டு கட்டு போட்டா சீக்கிரம் புண்ணு ஆறிடும். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நம்ம இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹே லூசா, நீ ஹாஸ்பிட்டலுக்குலாம் போவேணாம். ஏங்க, தலையில அடிபட்டிருக்குங்க. எனக்கு
பயமா இருக்குங்க. தலையில அடிபட்டிருக்குனா வேற ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுனா? வேற ஏதாவது பிரச்சனையா? என்ன வேதா, தலையில அடிபட்டனால எனக்கு மூளை கலங்கி போய் மெண்டலாய் சுத்துவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னங்க, எந்த நேரத்துல என்ன பேசணும்னே உங்களுக்கு தெரியாதா? என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். பெரிய தம்பி, உங்களுக்கு வலி ரொம்ப இருக்கா? வலி ரொம்ப இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டிடி போட்டுட்டு வாங்கப்பா. ஐயோ, நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரத்துக்கு பயப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க, நீங்க வாங்குங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆதி, நீ என்னப்பா சும்மாவே நிக்கிற? நீ தானே அவர் கூட போன, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இல்லனா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அது கூட்டிட்டு போ. ஏன் இப்படி நிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, நானும் அதை தாங்க சொன்னேன். பாட்டில் உடைச்சதுனால கிளாஸ் பீசஸ் எல்லாம் குத்தி இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னா இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அது ஏண்டோ உளற, போய் வச்சுக்கிட்ட சும்மா இருடா. ஐயா, என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. கிளாஸ் குத்திருச்சா? எனக்கு என்னவோ நீங்க ரெண்டு பேருமே போய் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. என் புருஷனுக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஆதி, நீ என்ன சொல்றப்பா? உண்மையை சொல்லு. பெரிய தங்கம், சின்ன தங்கம், நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விஷயத்த அம்மா கிட்ட மறைக்கிறீங்க. அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். பெரிய தங்கம், என் மேல சத்தியம் பண்ணி இதுக்கப்புறம் நீ சொல்ற ஒரு வார்த்தையும் உண்மை. சொல்லுப்பா, இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. போச்சு, அம்மா சத்தியம் வாங்கிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது? உண்மைய சொல்லதான் செய்யணும். கரெக்ட், ரொம்பவே கரெக்ட். அம்மா சத்தியம் வாங்கின பிறகு பிள்ளைங்க பொய் சொல்ல முடியாது. கண்டிப்பா உண்மையதான் சொல்ல போறாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிறகு வேதா என்ன பண்ண போறா? தம்பிக்காக இப்படி போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்கீங்களேன்னு குடும்பத்தையும் ரெண்டாக்க போறாளா? இல்ல என்ன ஆக போகுதுன்றதெல்லாம் நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். அப்புறம் இந்த கிருஷிக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். எதனால? நிம்மதிய அவன் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே பண்ண முடியாததுனால. ஆதி இருக்கிற வரைக்கும் நிம்மதி அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வீடியோவை கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இல்ல கல்யாணம் ஆன பெண்கள் கூட பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எல்லாருமே மனசுல வச்சுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். யாருமே ஆசைப்பட்டு பேசுறதையும் ஆசை வார்த்தைகளால நம்மள இது பண்றதையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நிம்மதிக்கு ஆதி இருக்கிற மாதிரி நம்மளோட எல்லாரோட லைஃப்லயுமே இன்னொருத்தர் நம்ம பின்னாடியே நிழல் மாதிரி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்ப வேணா கழுகு கொத்திட்டு போறதுக்கு ரெடியா இருக்கும். இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜோட இன்னைக்கு இந்த வீடியோ முடியுதுங்க. நீங்க எல்லாருமே பத்திரமா இருக்கணும், அதுதான் இந்த சுடரமாவோட ஆசையும். இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நாளை வீடியோவில் சந்திப்போம். பை மக்களே.